இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு பூமியில ஒரு பொருள் கூட இல்லையாமா. மீட்பதற்கு என்ன இல்லையாமா? எதை நம்மளை மீட்கிறது? நம்ம ஆத்மாவை மீட்கிறதுக்கு அவருக்கு பூமியில ஒரு பொருள் கூட இல்லையாமா. அதனால அவர் என்ன பண்றாரா, பரலோகத்திலிருந்து யாரும் அனுப்புறாரா? இயேசு அனுப்புறாராமா, பிதா. பரலோகத்துல கூட இருக்கிறதுல பெஸ்ட் அனுப்புறாரு. ஏன்னா வேற எதுவுமே இல்லையாமா. தூதர்கள், 4 ஜீவன்கள், 24 30 இப்படிலாம் இருக்காங்கல்ல, எதையுமே நம்மளை மீட்கிறதுக்கு அனுப்ப முடியல. ஏன்னா நம்மளை அவ்வளவு விலையேற பெற்றவரா பார்க்கிறார் நம்ம ஆத்மாவை. அதனால அவர் என்ன பண்றாரா, இயேசுவையே அனுப்பி வைக்கிறாரா பிதா. அனுப்பி வச்சு நம்மளை மீட்கிறாரா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆத்மா மேல இவ்வளவு பெரிய வேல்யூவை பரலோகம் வச்சிருக்கு, இவ்வளவு பெரிய மதிப்பு வச்சிருக்குதுன்னா நீங்களும் நானும் நம்ம ஆத்மாவுக்கு எவ்வளவு வேல்யூ வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம ஆத்மாவுக்கு இவ்வளவு வேல்யூ வைக்கிறதே இல்லை பாருங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அற்பமான காரியம், அது பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ அல்லது தவறான உறவோ கண்களின் நிச்சயோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்ச நிச்சயோ கோபமோ மூர்க்கமோ ஏதோ ஒன்று, இந்த உலகத்தில் இருக்க ஏதோ ஒன்று, அது என்ன செய்து உன் ஆத்மாவை உன்னை மட்டும் மதிப்பிட சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. இப்ப ராகேலை பொறுத்த வரைக்கும் யாக்கோபுக்கு ஒரு பெரிய என்ன இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் போனானா 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துல ராகேலுடைய மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. யோசேப்பு, பென்யமின் அதுல இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு ரோல் ராகேலுடைய ரோல் இருக்கு. ரூத்து புஸ்தகத்துல சொல்லும் பொழுது லேயாலும் ராகேலும் உன் வீட்டை கட்டினது போல அப்படின்னு இருக்கு. அவ்வளவு பெரிய அழைப்புக்கு பாத்திரவனா இருக்க வேண்டியதான ராகேல் வழியிலே மடிந்து போனார். ஏன்? வைக்கப்பட்ட மேன்மையை அறியாது இருக்கிற கூட்டம். இதுதான் பல நேரங்களிலே நடக்குது. பல நேரங்களிலே உங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு அற்பமான காரியத்தை நீங்கள் மறைச்சு வச்சிருக்கிற காரியம் கொன்று போடுது. எது வேணாலும் விட்டுருங்க.